டபுள் எக்ஸ் படத்தின் வெற்றிக்கு பிறகு ராகவா லாரன்ஸ் தற்போது பென்ஸ், புல்லட், அதிகாரம் போன்ற பல படங்களில் கதாநாயகனாக நடித்து வருகிறார். அதே நேரத்தில் தனது அடுத்த வெற்றி இயக்குனரின் படத்திற்கான முன் தயாரிப்பு பணிகளையும் தொடங்கியுள்ளார். ராகவா லாரன்ஸ் தனது அடுத்த படமான காஞ்சனாவில் காஞ்சனா 4 படத்தில் கதாநாயகியாக நடிக்க பூஜா ஹெக்டேவை ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காஞ்சனா 4 படத்தின் தயாரிப்பாளர் மனிஷா சமீபத்திய பேட்டியில் படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் பூஜா ஹெக்டே மற்றும் நோரா ஆகியோர் படத்தில் முக்கிய வேடங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் உறுதிப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து சமூக ஊடக பயனர்கள் லாரன்ஸ் இந்த படத்திற்காக எதிர்பாராத ஒரு ஹிட் காம்போவை அமைத்துள்ளதாக கருத்து தெரிவித்தனர். காஞ்சனா உரிமையில் உள்ள அனைத்து படங்களின் வெற்றியும் காஞ்சனா 4 லாரன்ஸின் மற்றொரு வேடிக்கையான கலவரத்திற்கான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. இதனை அடுத்து இன்னொரு சர்ப்ரைஸ் இந்த படத்தில் இருக்கிறதாம். அதாவது தளபதியும் ராகவாவும் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் ராகவா காஞ்சனா 4 படத்தில் கௌரவ வேடத்தில் நடிக்க வருமாறு நேற்று விஜய் சாரிடம் கேட்டுள்ளார். ஜனநாயகன் படப்பிடிப்பு மற்றும் காஞ்சனா 4 படப்பிடிப்பு ஒரே இடத்தில் தான் நடைபெறுகிறதாம். தளபதியும் நடிக்க ஓகே சொல்லிவிட்டாராம். அதுவும் பாடலில் தான் நடனம் ஆட இருக்கிறாராம் தளபதி. பொறுத்திருந்து பார்ப்போம் தகவல் வெளியாகும் வரை. நடிகர் விஜயின் 69வது திரைப்படம் ஜனநாயகன். இப்படத்தை ஹெச் வினோத் இயக்குகிறார். இதில் நடிகர் விஜயுடன் பூஜா ஹெக்டே, பாபி தியோல், கௌதம் மேனன், பிரகாஷ் ராஜ், மம்தா பைஜு, பிரியாமணி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தை கேவிஎன் நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படத்தின் இணை தயாரிப்பாளராக ஜெகதீஷ் பழனிசாமி பணியாற்றி வருகிறார். ஜனநாயகன் திரைப்படம் வருகிற 2026ஆம் ஆண்டு பொங்கல் விருந்தாக திரைக்கு வர உள்ளது. தளபதி விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு எகிரி வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.